வந்த வினையும் வருகின்ற வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை. சிங்கார வேலனுக்கு அரோகரா. உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் அதனால் எந்த பலனும் இருக்கப் போவது கிடையாது. சிங்கார வேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இந்த சிங்கார வேலன் உன்னை தேடி பல முறை நான் வந்துவிட்டேன். என் தங்கமே, நான் பல முறை வந்திருக்கின்ற பொழுதெல்லாம் நீ என்னை நினைத்திருக்கின்றாய். நான் அந்த நொடியில் வந்திருக்கின்றேன். ஆனால் நானாக மனது வைத்து உன்னை தேடி வருவது இது 5வது முறை. உன் முருகன் நானே முன் வந்து என் தங்கத்தினை காண வேண்டும் என்று நினைத்து வந்தது இது 5வது முறை. அப்படியானால் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க இந்த சிங்காரவேலன் இப்பொழுது உன் முன்னிலையில் வந்திருக்கின்றேன் என்றுதானே அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்திட நான் இப்பொழுது உன் முன்னால் வருகின்றேன் என்பதுதானே அர்த்தம். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது இந்த சிங்காரவேலனின் அன்பும் உனக்கு புரிய வந்துவிடும். முருகனை உணர வேண்டி துடிக்கின்ற தங்கங்கள் ஏராளம். ஆனால் நான் அவர்களை எல்லாம் தேடிச் செல்லாமல் என் குழந்தையான உன்னை தேடி நான் வருகின்றேன் என்றால் அதன் அருமை உனக்கு தெரிய வேண்டும். என் தங்கமே, எல்லோரும் தானே இது போன்ற வார்த்தைகளை கேட்கின்றார்கள், எல்லோரும் தானே இது போன்ற பதிவுகளை பார்க்கின்றார்கள் என்று நீ நினைத்து விடாதே. இது எல்லோருக்கும் கிடைக்கின்ற பாக்கியம் அல்ல, எல்லோருக்கும் வாழ்க்கையில் நடக்கின்ற அதிசயம் அல்ல. யாருக்கு நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டும்தான் இது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் வாழ்க்கையில் இதுவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நடத்துகின்ற இந்த விஷயங்களை நாம் சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த சிங்காரவேலன் உன் முன்னால் வந்து நின்று உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கின்றேன் என்றால் அந்த நொடி நீ செய்த புண்ணியம் என்னவென்று யோசித்து பார். ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நீ தெரிந்தோ தெரியாமலேயோ உன் வாழ்க்கையில் செய்துவிட்டாய். அந்த புண்ணியத்தின் பலனாகத்தான் இந்த சிங்காரவேலன் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உனக்கு இனிமேல் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கின்றேனோ அதையெல்லாம் ஒவ்வொரு நொடியிலும் நான் உனக்கு தெளிவாக கொடுக்க வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் என்னவென்று தெரிந்து புரிந்து நீ உன் வாழ்க்கையாக மாற்றும் பொழுது உனக்கு நிச்சயமாக பேரதிசயங்கள் எல்லாம் நடந்தே தீரும். உன்னோடு இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கைகளை கொடுத்தே தீரும். எல்லாவற்றையும் கடந்து நீ ஆசைப்படுகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் தங்கமே, இந்த சிங்காரவேலன் உனக்கு எந்த நேரத்திலும் சட்டென்று எதையும் நடத்தி விடுவது கிடையாது. எது உனக்கு தேவை, எது உனக்கு தேவையில்லை, எது இந்த வாழ்க்கையில் நிரந்தரம், எது உன் வாழ்க்கைக்கானது இல்லை என்பதனை எல்லாம் நான் சரியாக புரிந்து கொண்டுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் நான் தந்து கொண்டிருக்கின்றேன். அதனால் இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நான் கொடுக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் நடத்துகின்ற இந்த மாற்றங்களை நீ உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதும் இந்த வாழ்க்கை முழுமையிலும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நான் கொடுக்கின்றேன் என்பதனையும் நீ தெளிவாக பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் உனக்கென இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இதுவரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக உனக்கு பல நன்மைகள் உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கின்றது. அதனால் தான் முருகனும் உன்னை தேடி வந்து விட்டேன், நானாக உன்னை தேடி வருகின்றேன் என்றால் நிச்சயமாக
அடுத்த நாளில் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. நீ ஆசைப்பட்டதை விட மிகப்பெரிய நம்பிக்கை உனக்குள் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. நீ எதிர்பாராத விஷயங்களையும் எதிர்பாராத திருப்பங்களையும் கண்டு மேலும் பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய். உன்னை சுற்றி நடந்ததை எல்லாம் என்னவென்று உணர்ந்து இனி உனக்கு கிடைக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, சட்டென்று ஒரு நொடியில் எதுவும் மாறிவிடப் போவது கிடையாது. சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை எந்த மாற்றத்தையும் கொடுத்து விடப் போவது கிடையாது. ஆனால் சிங்காரவேலன் நான் நினைத்தால் அது நடக்கும் அல்லவா? உன் முருகன் சிங்காரவேலன் நான் நினைத்து விட்டால் அத்தனை மாற்றங்களையும் உனக்கு கொடுத்து விட முடியும் அல்லவா? அதைத்தான் நான் இன்றும் உனக்கு கொடுக்க எண்ணுகின்றேன். இந்த நிலையிலும் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் நான் நல்ல மாற்றங்களாக தர நினைக்கின்றேன். சட்டென்று இந்த முருகனை உணர வேண்டும் என்று நீ விரும்புவது உண்மை என்றால், முருகா முருகா என்று நீ மனதார என்னை அழைக்கும் பொழுதெல்லாம் உன் மனதில் சட்டென்று ஒரு நொடியில் நேர்மறையான விஷயங்கள் எல்லாம் தோன்றுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். இத்தனையையும் உணர்ந்து நீ வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த மாற்றங்கள் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும். நிச்சயமான பல நம்பிக்கையை உனக்கு என்னவென்று கற்றுக் கொடுக்கும். நான் தருவதையும் உணர்ந்து நான் கொடுப்பதையும் நீ புரிந்து எப்பொழுதும் சிங்காரவேலனின் அருளை நிறைவாக பெற்று கொண்டிருப்பாய். வாழ்க்கை பல எதிர்மறையான விஷயங்களை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும் பொழுதெல்லாம் இந்த சிங்காரவேலன் உன்னை தேடி வருகின்றார் என்பதனை நீ மறக்காதே. நான் நடத்துவதை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்து கொண்டே இரு. நடப்பது அத்தனையும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருப்பதை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு தரக்கூடிய இந்த மாற்றங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டு இனி எதற்கும் கலங்காமல் என் தங்கம் நீ நிற்க வேண்டும். சிங்காரவேலன் யோசிக்கின்ற விஷயங்கள் அத்தனைக்கும் இனி இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்தும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை தெரிந்தும் நீ எப்பொழுதும் நிச்சயமாக முழுமையான மனத்தெளிவோடு இருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். முருகா முருகா என்று என் தங்கம் மனமுருகி என்னை அழைக்கின்ற நொடிகளில் எல்லாம் நான் உன்னை தேடி வருகின்றேன். ஆனால் அதே நேரத்தில் அது அழைத்ததுதான் உன்னை தேடி வருகின்றேன். நானாக உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நொடிகளிலும் நிச்சயமாக ஒரு விஷயத்தை மட்டும் நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றேன். அது என்ன தெரியுமா என் தங்கமே? மாற்றங்களை கண்டு வாழ்க்கையின் பல திருப்பங்களை நீ உணரப்போகின்ற தருணம் அது என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகவும் பல நேரங்களில் நீ தொலைத்துவிட்ட பல விஷயங்களை உனக்கு நான் தருகின்றேன் என்பதனை உன் கண் முன்னால் எடுத்துச் சொல்வதற்காகவும் தான் இந்த சிங்காரவேலன் உன் முன்னால் வருகின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இனி எதற்கும் கலங்காமல் இந்த சிங்காரவேலன் உன் முன்னால் நின்று உன் வெற்றியை நான் நிச்சயமாக உறுதி செய்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி நடப்பதை எல்லாம் நான் நிச்சயமான நம்பிக்கையோடு உனக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுத்து உன் சந்தோஷத்தை கண்டு உன் முருகன் நானும் பெருமகிழ்ச்சி அடைவேன். உன்னுடைய மகிழ்ச்சியில்தான் என்னுடைய சந்தோஷம் அடங்கி இருக்கின்றது. நீ சிரித்தால் நானும் சிரிப்பேன். நீ கண் கலங்கினால் இந்த சிங்காரவேலனும் கண் கலங்கித்தான் போவேன். என் தங்கத்திற்கு வெற்றியை கொடுக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி வரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்வாய். அதற்கான கால நேரம் கைகூடி வந்துவிட்டது என்பதனை என் தங்கம் நீ உணர்ந்து விட்டால் அது போதும். எல்லாவற்றையும் கடந்து நீ எந்த ஒரு விஷயத்தையும் நீ உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு நல்லபடியான
நீ இருந்து விட்டால் அது போதும். இனி என்னாலும் உனக்கு சந்தோஷத்தின் உச்சம்தான். சிங்காரவேலன் உன்னை தேடி வந்த பிறகும் என்னை அவமதித்து சென்றால் முருகனால் எப்படி உன்னை தேடி வர முடியும் என்பதனையும் நீ மனதிற்குள் தெளிவில் வைத்துக்கொள். சிங்காரவேலனுக்கு அரோகரா.